Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல butterscotch flavor cake எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். butterscotchன்னு சொன்னாலே அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. சோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த கேக். உங்களுக்கு மறக்காம எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ இந்த butterscotch கேக்க எப்படி ரொம்பவே சிம்பிளா ஈஸியா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். butterscotch cake பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 3 டீஸ்பூன் வந்து நீங்க sugar ஆட் பண்ணிக்கோங்க. sugar ஆட் பண்ணதுக்கு அப்புறமா spatula இன்சர்ட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி caramelize பண்ணும்போது pan யூஸ் பண்றது ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ spatula இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கோங்க. sugar வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அதாவது white color sugar வந்து brown கலர்ல சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்க நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிட்டு அதுவுமே ஸ்பாச்சுலா வச்சு நல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட sugar வந்து கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஆல்மண்ட் and cashew வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இத நல்லா வந்து ஒரு mix வந்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பாச்சுலா இன்சர்ட் பண்ணி mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ஆயில் or பட்டர் வந்து grease பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிரலைனை அந்த பிளேட்ல இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா ஈவன் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. சோ இந்த process வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணனும் இல்லனா சீக்கிரமா வந்து கெட்டியாயிடும். இந்த மாதிரி நல்லா வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க கூல் டவுன் ஆக விட்டீங்க அப்பனா நமக்கு ரொம்பவே சூப்பரான பிரலைன் வந்து ரெடி ஆயிடும். ஒரு 5 to 10 minutes வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வெச்சிருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்பனா ரொம்பவே சூப்பரா செட் ஆயிருக்கும். சோ இது பர்ஃபி பண்ணுவோம்லையா அதே மாதிரி தான் இந்த process இருக்கும். இப்போ இத வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கையிலே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கேக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டர்ன் டேபிள் மேல கேக் போர்ட் வச்சிட்டு இந்த மாதிரி cream வந்து அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 6 inch tin யூஸ் பண்றோம் அப்பனா 8 inch போர்டு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம பேக் பண்ற டின்னோட போர்டு சைஸ் வந்து 2 inch பெருசா இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்பனா ஐசிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நான் லேயர் பண்ணி வச்சிருக்க கேக் ஸ்பஞ்ச் இதுல ஆட் பண்ணிட்டு sugar syrup கூடவே நான் வந்து பாத்தீங்கன்னா butterscotch crush வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ அது சோக் பண்ணும்போது இன்னுமே நமக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். sugar syrup வச்சு நல்லா ஸ்பஞ்சை வெட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா cream வந்து அப்ளை பண்ண போறோம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி whipping cream எப்படி ஸ்டிக் வர மாதிரி பீட் பண்ணனும்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. நம்மளோட cream வந்து ஸ்டேபிளா இருந்தா தான் நம்மளோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். cream ஸ்டேபிளா இல்ல அப்பனா நம்ம process பண்ணிட்டே இருக்கும்போது cream வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ cream வந்து பீட் பண்ணும்போது கவனமா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல இன்சர்ட் பண்ணிட்டு குட்டி குட்டி சர்க்கிளா போட்டுட்டே வந்தீங்க அப்பனா எல்லா இடமும் ஈவனா இருக்க மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்க spatula or palette knife எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் cream அதிகமாவும் ஒரு பக்கம் cream கம்மியாவும் இருக்கும். பிகினரா இருக்கும்போது பைப்பிங் பேக்ல cream இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு crush யூஸ் பண்ணி தான் butterscotch கேக் ஃபுல்லாவே பண்ணியிருக்கேன். சோ நான் யூஸ் பண்ணிருக்க பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாலாஸ். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ crush அப்ளை பண்ணிட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து whipping creamல 2 சர்க்கிள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க சைடுல. எதுக்காக இந்த மாதிரி 2 சர்க்கிள் போடுறோம் அப்படினா உள்ள கொடுக்கிற ஃபில்லிங் வந்து வெளியில வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி whipping creamல நீங்க எந்த ஃப்ளேவர் கேக் செஞ்சாலுமே போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உள்ள வந்து ஃபில்லிங் கொடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்க பிரலைனை வந்து குட்டி குட்டி பீசஸா வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுத்திருந்தாங்க. அதனால ஒவ்வொரு பைட்லயும் வந்து இந்த பிரலைன் இருக்கிற மாதிரி ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே process வந்து ரிப்பீட் பண்ண போறோம். sugar வாட்டரை வந்து நல்லா ஸ்பஞ்சில வெட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹைட்டா வேணாம் எனக்கு ஃப்ளாட்டா இருந்தாலே ஓகேன்றதனால நான் 2 லேயர் மட்டும் தான் வச்சிருக்கேன். இன் கேஸ் உங்களுடைய கஸ்டமர் வந்து எனக்கு ஃப்ளாட்டா வேணாம் ஹைட்டா வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து 6 inch டின்ல பேட்டரை பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் 2 லேயரா கட் பண்ணிருக்கேன். நீங்க 3 லேயரா கட் பண்ணிட்டு சேம் process வந்து ரிப்பீட் பண்ணுங்க.
அதாவது சுகர் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ரீம், அதுக்கப்புறமா ஃபில்லிங் கொடுத்து செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் குட்டி குட்டி கோடாக போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வெனிலா ஸ்பஞ்ச் 1/2 kg எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டர்ன் டேபிளில் பொறுமையாக மூவ் பண்ணிகிட்டே நம்ம வந்து க்ரீமை வந்து ஈவன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி லெவல் பண்ணும்போது நம்மளுடைய க்ரம்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக பொறுமையாக வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும் போது பேலட் நைஃப்பில் எக்ஸஸ் க்ரீம் இருந்தது அப்படின்னா ஒரு பவுலில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மேல் லேயரை வந்து நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து லெவல் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலலாம் க்ரீம் இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் லைட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லெவல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீம் இல்லாத இடத்துல க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா க்ரம் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 an hour செட் பண்ணி எடுத்தோன்னா க்ரம்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் லேயர் போடும்போது நமக்கு க்ரம்ஸ் வந்து வெளியே அவ்வளோவா தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 an hour வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம க்ரம் கோட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங் இருக்கணும், ஷார்ப் எட்ஜஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. க்ரம்ஸை மட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் செகண்டாக ஐசிங் பண்ணும்போது நமக்கு க்ரம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ 1/2 an hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் லேயருக்கு விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி அகெயின் சேம் ப்ராசஸ் நல்லா லெவல் பண்ணி இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக டர்ன் டேபிளில் பொறுமையாக மூவ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டிங்க அப்படின்னா எல்லா இடமும் உங்களுக்கு க்ரீம் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃபை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் நல்ல பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்க லேயரை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸ் க்ரீமை ஒரு பவுலில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட்லேயும் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்க லேயரை மறுபடியும் வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து இருக்கும், அதுவுமே மறுபடியும் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் உங்களுக்கு ஏதாவது க்ரம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர வரைக்கும் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஐசிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. பிகினராக இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பட்டர் ஸ்காட்ச் க்ரஷ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப்பில் இருக்க எக்ஸஸ் க்ரீமை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் போடுறது எல்லாமே கஸ்டமர் அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்க விஷுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம க்ரஷ்ஷை அப்ளை பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக ப்ரலைன் வந்து நம்ம அப்படியே போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் ட்ரிப்பிங்ஸ் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா ஃப்ளவர் டிசைன் வச்சுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்கள் கஸ்டமர் உங்களை எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க. நான் வந்து க்ரஷ்ஷையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரிப்பிங்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீமில் பர்பிள் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு பர்பிள் கலரில் ஈவனாக வந்து க்ரீம் கிடைக்கும். ஸோ நான் 2D நாசில் யூஸ் பண்ணி அதை வந்து டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமில் லைட்டாக சின்ன டிசைன் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து சைட்லலாம் அங்கங்கே கொடுத்து எடுத்துக்கிட்டேன். தென் ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க ப்ரலைனை சைடு எல்லாமே ஒட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சென்டர்லேயும் கொஞ்சம் ப்ரலைனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.